கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இதை செஞ்சு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி பஸர் சவுண்ட் அடித்து காட்டி தந்துருங்க. இது செய்கிறதுக்கு MQ2 கேஸ் சென்சார் தேவை. இது எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். ஒரு 70 ரூபா சொல்லுவாங்க. இது ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து 9 வோல்ட் பேட்டரி, அதோட கனெக்டரு, அதுக்கடுத்து சின்னதாக ஒரு பஸ்ஸரு, அதுக்கடுத்து சுவிட்சு, அதுக்கடுத்து இதுக்கு கனெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு ஜம்பர் ஒயர்ஸ்னால் வாங்கிக்கோங்க. அடுத்து சென்சாரை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை VCC கிரவுண்டு, டிஜிட்டல் அவுட்புட், அனலாக் அவுட்புட்னு இருக்குங்க. டிஜிட்டல் அவுட்புட் வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஜம்பர் ஒயரை கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கடுத்து VCCயில் வந்து டேரெக்டாக நம்ம பேட்டரியிலேருந்து ப்ளஸ்ஸையும் அதுக்கடுத்து கிரவுண்டையும் வந்து நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கடுத்து நம்ம பஸ்ஸர் இருக்குல்ல, அதில் ப்ளஸ்ஸை எடுத்து டேரெக்டாக பேட்டரியோட வந்து ப்ளஸில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நெகட்டிவை வந்து டிஜிட்டல் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டயக்ராம் கனெக்ஷன். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம வந்து முடிச்சாச்சு ப்ராஜெக்டை. இதை வந்து அப்படியே வந்து ஒரு இதில் வந்து ஒட்டி வச்சுட்டேங்க. இப்போ வந்து ஆன் பண்ணதுக்கு அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு லைட் வந்து எரியும். ஒரு சின்னதாக கேஸ் லைட்டரை வந்து பக்கத்தில் கொண்டு வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ மூலம் கேஸ் லீக் ஆகும். பாருங்களேன், க்ரீன் லைட்டை எரிஞ்சிட்டு பஸ்ஸர் வந்து இந்த மாதிரி சவுண்டாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இது மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பக்கத்தில் வந்து பற்றி ஏதாவது புகை வந்தால் கூட நம்மளுக்கு வந்து காட்டி தந்துடும். அதுக்கடுத்து பாருங்களேன், கேஸையுமே ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வந்து பஸ்ஸர் வந்து அடிக்குதுங்க. நல்லா சவுண்டாகவே கேட்குது. இந்த மாதிரி வீடுகளில் கண்டிப்பாக செஞ்சு வைங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.